என்னாலும் என்னாலும் படரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணாதான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லாம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்ணை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் வந்து வீடியோ வந்து கண்ணை ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள்கிட்ட வந்து ஆப் வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் கீழே ப்ளஸ் பார்த்தா ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ வந்து ஒரு புக் மார்க் பர்சன்ட் வச்சு நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். சிங்கிள் பர்சன்ட்டாக தான் வச்சு நான் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். ஷேக் அப்படிலாம் தரலாம். நான் வந்து ஒரே பர்சன்ட் வந்து தந்துருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தா வீடியோ வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பாஸ்வேர்டுன்னு கேட்குறேன். நான் வந்து வீடியோ வந்து வாய்ஸில் சொல்லிப்பேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பாஸ்வேர்டு கேட்க நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட்னு கேட்கும். சப்மிட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ன்னு மேலே ரிடேட்னு ஷோ ஆகும். ரிடேட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் நீங்கள் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கீழே ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு ஆட் இமேஜ் 9:16 நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த சைஸில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக இந்த பிக்சல் எப்படி கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் இப்படி வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். கரெக்டாக அந்த பிக்சல் எப்படி வந்து கிராப் பண்ணி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ஸ்டெப்பில் நான் நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவோம். இல்லை இதே மாதிரி நிறைய லவ் சாங்லாம் நீங்கள் எடிட் பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இல்லை வீடியோ பார்த்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9:16 சைஸ் இருக்கும். அங்கே சொல்லலாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது. இப்போ அந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் க்ரீன் கலராக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகணும் கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கன்வெர்ட் ஆகணும் கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் கேட்கும். மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ண இமேஜை நீங்கள் வந்து வச்சு எடிட் பண்ண போகலாம். இதுக்கான இமேஜ் லிங்க் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராம் சேனலில் பார்த்தா போஸ்ட் பண்ணிப்பேன். நீங்கள் இதுவரை நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகலாம். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் ஆகின்னு எல்லா இமேஜிங் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் தான் ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் மேலே 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அது கிளிக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் தான் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னும் நீங்கள் ஜூம் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்கே ஆப்ஷனில் தேட ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ரைட்டில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் ஜூம் ஆகுதும். நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஜூம் அவுட் ஆகுது. நல்லா தெரியும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல வந்து க்ரீன் கலர் செலக்ட் ஆகிடுங்க. கரெக்டாக நீங்கள் லைட்டாக எந்த சைடு நீங்கள் மொபைல் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்களா அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இமேஜ் பார்த்தா மூவ் ஆகுது தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா செட்டிங் பாரில் ஏர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து இமேஜை கன்வெர்ட் ஆகுது வந்து கேட்குது பிஎன்ஜா. நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கேட்கும். எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜை வந்து கன்வெர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இமேஜை வந்து இப்போ வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. கன்வெர்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா சேவ்னு கேட்குது. நீங்கள் கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜும் நீங்கள் இதில் வந்து கரெக்டாக இந்த சைஸில் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே பேக் வர ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. திருப்பி இப்போ வந்து புக் மார்க் பர்சன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக ஆடியோ லேயர் ஒரு இமேஜ் இருக்குது ப்ளூ கலர். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு போட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் இருக்கிற ஃபோல்டரில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகின ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அங்கே இந்த ப்ளூ கலர் இமேஜ் ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப்பில் கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அங்கே ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் வந்து கரெக்டாக லிரிக் விட முடியும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டில் நான் வந்து ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இங்கேயும் அதே தான் நாங்கள் வந்து மேலே மென்ஷன் பண்ணிருப்பேன் ஆட் ஒரு இமேஜ் 9:16 கரெக்டாக இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ்லாம் நெக்ஸ்ட் 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா வந்து எஃபெக்ட்டோட வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே ஸ்டெப் தான். இதே ஸ்டெப்பில் கரெக்டாக இருக்கிற எல்லா லேயருமே நீங்கள் அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜில் ஆட் பண்ணி மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா ஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் அந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 5673 கரெக்டாக இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 5673 கரெக்டாக இது போட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நான் சொன்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. எடிட் பண்ணோடனே மேலே செட்டிங் பாரில் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும்.
ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆன சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.